ஹாய், கடையநல்லூர் ஜாயின் டோலா சில்க் சாரீஸ். இதில் நல்ல வைலட் கலரில் அந்த ஒயிட் கலரில் பூ மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. டார்க் பிங்க் கலரில் அந்த பார்டர் இருக்குது பாருங்கள். நல்ல அந்த ஊடால வந்து அந்த கோடாக கம்பி கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் டோலா சூப்பராக இருக்குது. சாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் நல்லா அழகாக இருக்குது. ஒரு சேரீயோட விலை வந்து 310 ரூபா மட்டும்தான். ஒவ்வொரு டைம் 10 ரூபா முன்ன பின்ன வரும். சில சமயம் 300 வரும், சில சமயம் 310 ரூபா வரும். இது ஒயிட் அண்ட் பிளாக்கு. இதில் உருவம் இருக்குது. கீழே வந்து குட்டி அந்த மயில் மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஃபுல் ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி லைட் ஆஃப் ஒயிட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பளீர்னு ஒயிட் மாதிரி இருக்காது. இது ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். இது எல்லோரும் என்கிட்ட விரும்பி கேட்டுட்டு இருந்த வயலட் கலர் சாரீஸ். இது நான் முதல்ல போட்டிருப்பேன். இதில் பார்டர் மட்டும் கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் அந்த மாடல் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த மேலே உள்ள டிசைன் ஃபுல்லாகவே அதே தான் இருக்கும். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இது பிளெயின் ப்ளவுஸ் வரும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி சாமி படம் இருக்கும் முந்தானையில். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வரும். கீழே அந்த மாதிரி பார்டர் வரும். உள்ள டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா சாரீ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பிளெயின் ப்ளவுஸ் வந்து பிளாக் கலரில் வரும். இதுக்கு ப்ளவுஸ் வந்து பிளாக்கில் வந்துருக்கும். இதில் மீட்ரு 6 to 7 மீட்டர் இருக்கலாம். சில இதில் 5.5 மீட்டர் நம்ம நார்மலாக கட்டக்கூடிய மீட்டர்கள் இருக்கலாம். இதை செக் பண்ணி தான் சொல்ல முடியும். இது நல்லா அழகான நகாப்பழ கலரில் வான கலரில் அப்படியே பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பூ டிசைன் இந்த மாதிரி இருக்கும். கம்பி கோடு மாதிரி போட்டிருக்காங்க. இதுவும் வெயிட்லெஸ். அந்த வைலட்டில் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இது இந்த புட்டாவாக அந்த சட்டை கொடுத்துருக்காங்க. இதுவும் அழகாக இருக்குது. சாரீ கட்டுனா சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்லிம்மாக காட்டும், ரொம்ப கனமாக இல்லை. சாரீ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இந்த இலை டிசைன் மாதிரி வருது. இந்த ரெட்டலை டிசைன் மாதிரி அழகாக அந்த காம்பு கொடுத்ததில் வருது. நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அடுத்து வர்றது பிளாக் லவ்வருக்குன்னே அப்படி வந்திருக்கு. அப்படி டார்க் பிளாக் கலரில் நல்ல ரெட் கலர் பார்டர். ரெட் கலர், இது பிங்க் கலர் மாதிரி தெரியுது. நான் டார்க் ரெட் கலரில் இந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஆஃப் ஒயிட் மாதிரி குட்டியாக போட்டு இந்த மாதிரி சில்வர் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ப்ளவுஸ்க்கு இது உடம்புக்கு உள்ளே வருது. இந்த மாதிரி ரன்னிங்லேயே தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கம்பி கோடு மாதிரி நீளமாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா டார்க் மை ப்ளூவில் பிங்க் கலர் பார்ட்ரு. இப்போ பிளாக் கலர் பார்த்தோம்ல, அதே டிசைனில் இது வேறு கலரு. இதில் மட்டும் முந்தானை இருக்குது. முந்தானை ரொம்ப சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளாக் கலரில் பார்த்த மாதிரியே தான் டிசைன் கம்பி கோடு மாதிரி வந்து வரும். இது வயலட் கலரில் கீழே நல்ல ஒரு விதமான பாசிப்பயிறு க்ரீனில் பார்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். இது வந்து டார்க்காக காட்டுது. நேரில் பார்க்க லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோவில் பார்க்குறது அப்படியே நம்ம நேரில் இருக்கலாம் இருக்காது. அது எல்லா செல்லையுமே அப்படி தான் இருக்குது. நானும் என்னத்தெல்லாமோ ஃபில்டரெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் வரல. சரியா? இதுவும் இலை டிசைன் கம்பியாக அப்படி கோடு மாதிரி போட்டிருக்காங்க. இதில் ஒரு பர்பிள் கலரில் காமிச்சிருப்பேன். அதே இதில் இது ஒரு டிசைன். இது மெரூன் கலரு நவாப்பழ கலரு மிக்சர் ஆன மாதிரி இருக்குது. அது லைட்டு முந்தானை கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் பார்ட்ரு, டார்க் க்ரீனில் அந்த ஒயிட்டு தான் வருது. ஒயிட்டில் அந்த டிசைன் போட்டு இதுவும் இந்த கம்பி கோடு மாதிரி ஒரு டிசைன் வருது. இது நீளமான இந்த கம்பி கோடு மாதிரி ஒரு டிசைன் லைட்டாக மைலூடாக தான் இருக்குது. அதில் ஒரு பாயில் பிரிண்ட் கிடையாது. கம்பி கோடாகவே நல்லா இந்த சரி போட்டே நெஞ்சிருக்க மாதிரி அழகாக இருக்குது. இது பர்பிள் கலர்னு சொல்ல முடியாது, நவாப்பழ கலர்னு சொல்ல முடியாது. பூ டிசைன் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க. கிராஸாக கோடு போட்டிருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதில் ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. இதில் இது ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. டார்க் மை கலரு, ரொம்ப கருவல் மை கலரில் அந்த ஒயிட் ஷேடு இந்த மாதிரி வரும். பிங்க் கலர் பார்ட்ரு, அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. இது கம்பி டிசைன் தான், அப்படி சிங்கிளாக இருக்கும். கம்பி டிசைன் அப்படி போட்டிருக்காங்க. இது ப்ளவுஸ்க்கு வந்து பிளெயினாக வரும். இது நல்ல வைலட் கலரு. இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது. இது முந்தானையில் இது உடம்புக்கு ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஃபுல்லாக இது இப்படி தான் இருக்கும். மெட்டீரியல் ஒன்றுக்கு ஒன்று கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆக தான் செய்யும்.
இது ப்ளவுஸ் துணி. அது இந்த மாதிரி புட்டா டிசைனும் கீழே அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல டார்க் ரெட் கலரு, பிங்க் கலர் கிடையாது, டார்க்கு நல்ல ஒரு ரெட்டு. டார்க் ரெட்டில் டிசைன் வந்து இந்த ஒயிட்டு ஷேடு மாதிரி உள்ள குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. அதில் முந்தானை இருக்குது. ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி கிராஸாக வரும். நம்ம இன்னொரு பர்பிள் காப்பி கலர் மாதிரி கலந்து பார்த்தோமா அதே பீஸு அதே டிசைனில் இது ஒரு டிசைன். இது இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி வரும். டார்க் ரெட் கலர், வயலட் கலரில் எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. பிளெயின் ப்ளவுஸு. இதில் முந்தானை உண்டு. உள்ள டிசைன் வந்து பூ டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம வயலட் கலர், பிளெயின் வயலட் கலர் உடம்புக்கு போட்டு ஹேண்டுக்கு மட்டும் அந்த எல்லோ கலர் பார்டர் வச்சு வயலட் கலர் பைப்பிங் மாதிரி கீழே வச்சோம்னா, கைக்கு கீழே வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப பூ டிசைன் அந்த மாதிரி வரும்போது மேலே நம்ம வந்து பிளெயின் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த பாதை வந்து ஆஞ்சநேயர் கோயில் கூடி போகக்கூடிய பாதை பக்கத்தில் தான் இருக்குது. வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டேஷன்லேருந்து.